2026 இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பெண்கள் அதிகமாக கல்வி அறிவு பெற்றிருக்கிறார்கள், அதிகமாக வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், அதிகமாக தமிழகம் முன்னேறி இருக்குன்னு நம்ம சொல்றோம். இன்றைக்கு 2026 இப்ப இறங்கி நடந்து போனா இந்த சாலையில எத்தனை தம்பதியினர் கணவர் மனைவி தோழில் கைகோட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை நிகழ்த்தி காட்டியவன் பாருங்க. அவனுடைய சிந்தையில இருந்ததெல்லாம் சொல்வேறு செயல்வேறாக இல்லாத புரட்சிகரமான ஒரு தன்மை. நான் நினைத்ததை அப்படியே நடத்தி காட்டியவன். இந்த சமூகம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாள்தோறும் தன் எழுது கொடுத்து வேலை கொடுத்தவன். பாரதி ஒரு கவிஞனாக மட்டுமல்ல, ஒரு சிந்தனையாளனாக, ஒரு பத்திரிகையாளனாக, ஒரு புரட்சியாளனாக, ஒரு இந்திய நாட்டினுடைய தலை சிறந்த குடிமகனாக பாரதிக்கு பன்முகங்கள் உண்டு. பாரதியுடைய பாடலை மட்டும்தான் நிறைய பேர் பேசணும். அவருடைய கட்டுரைகளை நிறைய பேசுவதில்லை, அவருடைய சிறுகதைகளை வாசிப்பதில்லை. தமிழ் பத்திரிகை உலகத்திலேயே முதல் கார்ட்டூனிஸ்ட் பாரதி தான். அதற்கு பிறகுதான் இப்ப இருக்கிற புகழ் வாய்ந்த கேலி சித்திரங்கள் வரைபவர்கள் எல்லாம். பாரதி தான் முதல்ல கேலி சித்திரத்துல புகழ் வாய்ந்த ஒருவர். மேலை இலக்கியங்களை படித்து மேலை நாட்டு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மெல்ல தமிழுக்கு அறிமுகம் செய்தவன் பாரதி. அவனுக்கு பல மொழிகள் தெரிந்ததுதான் அது காரணம். அதை தமிழுக்கு பயன்படுத்தினான். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பேன்னு தன்னுடைய கனவுகளையே எழுத்துக்களாக படித்தான் பாரதி. பண்டிதர்களிலும் அரியாசனங்களிலும் அமர்ந்திருந்த தமிழை மெல்ல தெருவுக்கு இழுத்து வந்து பாமரரும் நேசிக்க வாசிக்க செய்தவன் பாரதி. தன்னுடைய எழுத்தாற்றலால் யார் வேண்டுமானாலும் தமிழ் படிக்கலாம், யார் வேண்டுமானாலும் கவிதை எழுதலாம்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தவன் பாரதி. இருள்மண்டி கிடந்த தமிழ் சமூகத்திலே ஒளியச்சியவன் பாரதி. அந்த பாரதியின் பைந்தமிழ் எப்படி இருக்கு அப்படின்னு கருத்தரங்கத்திலே தன்னுடைய உரையை சமர்ப்பிப்பதற்காக கவியரசி ஈஸ்வர் தேவி அவர்கள் புதுச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கிறார். இது ரொம்ப சிறப்பு. ஏன்னா பாரதிக்கு அடைக்கலம் கொடுத்தது புதுச்சேரி. தமிழகம் தராத அடைக்கலத்தை பாரதிக்கு புதுச்சேரி கொடுத்த முகம் அடையாளம் தனி. அந்த புதுச்சேரி கடற்கரையில் இருக்கிற சாலைகளில் எல்லாம் நான் பலமுறை நடைபெற்றிருக்கிறேன். நம்ம அந்த நூலகத்திலே பாரதிதாசன் இல்லத்திலே பல இடங்களிலே பயணம் செய்திருக்கிறோம். அதனால நீங்க அந்த தலைப்பில பேசுவது ரொம்பவும் பொருத்தமானது. அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பை பத்தி நாணங்காடன் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு கவிதை சொன்னார். அன்புங்கிற தலைப்புல ஆனந்த விகடன்ல வந்த கவிதை அப்படின்னு. வள்ளுவனும் அதையத்தான் வலியுறுத்தி இருக்கிறான். வள்ளுவனை போல சொற்சிக்கனமாக கவிதை படைத்த கவிஞர் வேற யாரும் இல்லை. ரொம்ப சிறந்த சொற்சிக்கனத்தோடு கூடிய கவிதைன்னா அது வெண்பா வடிவிலே வள்ளுவனை மட்டும்தான் சொல்லிவிட முடியும். முனைவர் கந்தசாமி ஆசிரியர் ஐயா அவர்கள் அரசு பள்ளியிலிருந்து வள்ளுவனை உயர்த்தி படிப்பதற்காக, வள்ளுவன் வாயிலாக தமிழை உயர்த்தி படிப்பதற்காக இந்த கருத்தரங்குக்கு வருகை வந்திருக்கிறார். திருக்குறளில் கவின் கலைகள். வள்ளுவனுக்கு உயரம் அதிகம். அதனாலதான் 2 தலைப்பும் வள்ளுவன்லயே கொடுத்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருக்குறளிலே அறிவுரை இருக்கிறது, அறம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. கலைகளை பற்றி, அதுவும் நுண்கலைகள் கவின் கலைகளை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொல்வதற்காக திண்டுக்கல்லில் இருந்து வருகை தந்திருக்கிற என் மரியாதைக்குரிய நண்பர் ஷாஜகான் அவர்கள் திருக்குறள் பரப்புரைங்கன்னு அழைப்புதல் போட்டிருக்காங்க. உண்மையில அது மட்டுமல்ல, இவர் ஒரு பன்முக கலைஞர், மேடை நாடக கலைஞர், கூத்து கலைஞர். அவருடைய பன்முகம் நான் அறிந்தவன். அயலக தமிழக நாடு தமிழக அரசு கொண்டாடுகிறாங்க. உலகளாவிய தமிழ் சங்கங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அங்கே சந்திப்பாங்க. உலகளாவிய தமிழ் எழுத்தாளர்கள் அங்கே சந்திக்கிறார்கள். உலகளாவிய எழுத்தாளர்கள் எல்லாம் நூல் வெளியீடு செய்தார்கள். அந்த அரங்கத்திலே ஆண்டுக்கு 2 நாட்கள் சென்னையிலே இருந்து நாங்கள் உலக தமிழ் அறிஞர்களையும் உள்ளூர் நண்பர்களையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கின்றோம். அங்கே நம்மோடு பயணித்தவர் ஷாஜகான் ஐயா அவர். ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சாளர் கூட. இப்ப கம்பனை பொறுத்தவரை நான் முன்பே சொன்ன